ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு பெரிய மிட் கேப் ஃபண்ட்ஸோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் வெர்சஸ் மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட். இந்த ரெண்டு ஃபண்ட்ஸோட போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன், அசட் அலோகேஷன் கம்பேரிசன் அண்ட் இந்த ஃபண்ட்ஸ் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அண்ட் கடைசியாக இந்த ரெண்டு ஃபண்ட்ஸில் எது பெஸ்ட்டான ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் எங்களோட வெப்சைட் www.futuresavings.in ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தவிர வேற என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்றோம்னு பார்த்துட்டு அண்ட் எங்க கம்பெனியை பத்தி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறது ப்ராப்பர் கைடன்ஸ் எங்ககிட்ட வாங்கிட்டு எங்க மூலியமாவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.79% வச்சிருக்காங்க. அதே மோதிலால் பார்த்தோம் அப்படின்னா 0.7% தான் வச்சிருக்காங்க. எக்ஸிட் ரேட் பார்க்கும்போது ரெண்டு ஃபண்டுக்குமே ஈக்குவலா 1% தான் வச்சிருக்காங்க. அதாவது 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% சார்ஜ் பண்ணுவாங்க. 1 இயர்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஏஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் 74,900 கோடிக்கு மேல HDFC மிட் கேப்ல இருக்கு. இதுவே மோதிலால் ஓஸ்வால் பார்த்தா 27,780 27,000 கோடிக்கு மேல இருக்குங்க. ரெண்டுமே பெரிய வால்யூம் தான். லாக்இன் பீரியட் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுமே லாக்இன் எதுவும் கிடையாது. இந்த ஃபண்ட்ல எது வேணாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், லாக் எதுவும் கிடையாது. அடுத்ததா ஏஜ் பாத்தீங்கன்னா HDFC மோர் தென் 12 இயர்ஸா இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா 2007ல HDFC மிட் கேப் லான்ச் பண்ணாங்க. மோதிலால் ஓஸ்வால் 2014ல லான்ச் பண்ணிருக்காங்க. பெஞ்ச் மார்க் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபண்டுமே பியூர் மிட் கேப் அப்படிங்கறதுனால நிஃப்டி மிட் கேப் 150 TRI தான் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் ரெண்டு ஃபண்டுமே பாத்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் SIP 500 வளைந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 1000 வளைந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு ஃபண்டுமே வெரி ஹை ரிஸ்க் தான் வரும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இது ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கறதுனால ஃபிளாட்டா ரெண்டுக்குமே சேமா தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 20% நீங்க பே பண்ணணும். பிஃபோர் 1 இயர்க்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்க, அதுல ஏதாவது ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா அதுல நீங்க 20% பே பண்ணணும். இதுவே நீங்க ஆஃப்டர் 1 இயர் எடுக்கும்போது 12.5% பே பண்ணணும். 1.25 லேக் மேல இருக்கிற ப்ராஃபிட்க்கு. அசட் அலோகேஷன் பாத்தீங்கன்னா HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டில லார்ஜ் கேப் 5.68% வச்சிருக்காங்க, மிட் கேப் 66.73%, ஸ்மால் கேப் 20.15% வச்சிருக்காங்க. இதே நீங்க மோதிலால் ஓஸ்வால் எடுத்துக்கிட்டீங்கன்னா லார்ஜ் கேப்ல 8.15%, மிட் கேப்ல 59.75%. அது இல்லாம டெட் அண்ட் அதர் எக்ஸ்போஷரும் கொஞ்சம் வச்சிருக்காங்க. ஆனா நீங்க HDFCல பார்க்கும்போது டெட்லயோ இல்ல அதர்ஸ்லயோ பெருசா எதுவும் வைக்கல, ஈக்விட்டில தான் மேக்ஸிமம் வச்சிருக்காங்க. இவங்க ஒரு பியூர் மிட் கேப் ஃபண்ட் அப்படிங்கறதுனால மிட் கேப்ல தான் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா வைக்கணும். பட் தென் ரிமைனிங் இருக்கிற எக்ஸ்போஷர் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப், ஸ்மால் கேப் எவ்வளவு வேணாலுமே வச்சுக்கலாம். ஆனா கம்பேர் பண்ணும்போது மிட் கேப் தான் அதிகமான ப்ரொபோர்ஷன் வச்சாகும். செக்டார் வைஸ் பார்க்கலாம். டாப் செக்டார் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார்ல 22.04% வச்சிருக்காங்க, ஹெல்த் கேர்ல 10.78%, ஆட்டோமொபைல 9.56%, சர்வீசஸ்ல 9.41% வச்சிருக்காங்க. சோ HDFCல பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல், ஹெல்த் கேர், ஆட்டோமொபைல்ல மேக்ஸிமம் போர்ஷன் வச்சிருக்காங்க. இதே நம்ம மோதிலால் எடுத்துக்கிட்டா டெக்னாலஜில 21.78% வச்சிருக்காங்க, கேபிட்டல் குட்ஸ்ல 15.91%, சர்வீசஸ்ல 10.15%, கன்சியூமர் டிஸ்கிரிஷனரியில 8.79% வச்சிருக்காங்க. சோ மோதிலால் பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி, கேபிட்டல் குட்ஸ், சர்வீசஸ்ல தான் அதிகமா வச்சிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். முக்கியமான விஷயம், சோ ரெண்டு ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தே நம்ம ஓரளவு கணிச்சிடலாம் ஓகே இது பெஸ்ட் அப்படின்னு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இது எல்லாமே பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ். ஃபியூச்சர்ல 5 வருஷம் 10 வருஷத்துல எவ்வளவு கொடுக்கும்னு யாருக்குமே தெரியாது. HDFC மிட் கேப்ல லாஸ்ட் 1 இயர் 13.55% கொடுத்திருக்கு. மோதிலால் பாத்தீங்க அப்படின்னா 22.38% கொடுத்திருக்கு. இதே 3 இயர்ஸ் பார்க்கும்போது HDFCல 30.65%, மோதிலால் பார்த்தோம்னா 33.6%. 4 இயர்ஸ்ல 25.38%, மோதிலால் பார்த்தோம் அப்படின்னா 33.61%. 5 இயர்ஸ்ல 34.61% HDFCல, மோதிலால் பார்த்தா 39.59% கொடுத்திருக்கு. 7 இயர்ஸ்ல 18.48% HDFC கொடுத்திருக்கு, மோதிலால் 22.59% கொடுத்திருக்கு. 10 இயர்ஸோட டேட்டா எடுத்தா 18.41% HDFC கொடுத்திருக்கு. இதே மோதிலால் பார்க்கும்போது 19.42% கொடுத்திருக்குங்க. சரி, இதுவே வந்து அமௌண்ட்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆகுதுன்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 10,000 ரூபாய் SIP ரெண்டு ஃபண்ட்லயும் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் 12 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 24.16 lakhs சேர்ந்து இந்நேரம் டோட்டல் கார்பஸ் 36.16 lakhs HDFCல கிடைச்சிருக்கும். இதுவே நீங்க மோதிலால் சொல்ல பார்க்கும்போது 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, 29.36 lakhs சேர்ந்து 41.36 lakh உங்க கையில கிடைச்சிருக்கும். இப்போ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே யாருக்கு சூட்டபிளா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் ஆர் 8 இயர்ஸ் நான் வந்து எடுக்க மாட்டேன், ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த ஃபண்ட் சூட்டபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கம்பேரிசனுக்காக தான் பார்த்தோம். இதுல வந்து ரெண்டு ஃபண்டுமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு அதிகமா உங்களுக்கு தெரியுதோ ரிஸ்க்கும் அவ்வளவு அதிகமா இருக்குன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ நீங்க ஒரு பிகினர் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆல்ரெடி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பட் ஸ்டில்
இன்னும் குழப்பமா இருக்குது, இன்னும் கொஞ்சம் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ ஒரு ப்ராப்பர் சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க மூலமா கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, ஆர் எல்ஸ் எங்களோட இமெயில் ஐடிக்கு உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி மெயில் அனுப்புங்க. உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி டிசைன் பண்ணி கொடுக்குறது, எந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாமே நீங்க பேசி கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர், எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடி மட்டும் இல்லாம எங்களோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணலாம், www.futuresavings.in. எங்களோட அதர் ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் நாங்க ப்ரொவைட் பண்றோம்னு நீங்க பார்க்கலாம். அண்ட் தென் ஃபைனலா நீங்க எங்களை அப்ரோச் பண்ணலாம், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்க மூலமாவே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ so much. Bye bye.